அந்த 7 பேரும் எனக்கு மைத்துன முறை வேணும். அந்த 7 பேரையும் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டு கிளியாக உறவுக்கு விட்டு கொடுக்காமல் அண்ணன் தம்பி பாசம் என்றால் என்னவென்று அறிய வேண்டும் என்றால் அன்றைக்கு மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் இணைத்து சொன்னார்களே, அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்க முடியும் என்று முத்துக்கு முத்தாக சில சொத்துக்களாக பிள்ளைகளை எப்படி வளர்த்தார்கள் அன்றைக்கு. முத்துக்கு முத்தாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றாக அன்பாலை இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படிக்கவில்லை, தந்தையும் பார்க்கவில்லை, தாலாட்டு கேட்கவில்லை, பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படிக்கவில்லை, தந்தையும் பார்க்கவில்லை, தாலாட்டு கேட்கவில்லை, பாட்டும் அறிந்ததில்லை. தாயாக படித்து வந்தான் தங்கமர வளர்ந்ததி, தாயாக படித்து வந்தான் தங்கமர வளர்ந்ததி, நல்லாத வயதிலும் வாழ்கிறேன் இங்கேதான் வண்டி காவல் செய்வதாக ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கவில்லை. அருமையான சத்தம்யா. சாரியில இருக்கணும் இல்லைன்னா சாரியில இருக்கணும் இல்லைன்னா சரியில இருக்கணும். இது ரெண்டும் இல்லாதவன் சபைக்கு போக கூடாது, அங்கம் இல்லாதவன் அவைக்கு போக கூடாது, சங்கம் இல்லாதவன் சபைக்கு போக கூடாது. அப்ப இந்த பெண்ணினுடைய குரல் ஓசையை கேட்கும் பொழுது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பெண்ணு எப்படி இருக்கிறா? அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, உறவு இந்த வயசு, அன்புக்குள் வயசு, அவர் சொல்லுக்கு 4 வயசு, சொல்லுக்கு 4 வயசு. அம்மாடி பொண்ணுக்கு தங்க மனசு, பொண்ணு சின்ன வயசு,
வயசு அவர் சொல்லுக்கு 4 வயசு சொல்லுக்கு 4 வயசு அவள் அழைக்கும் சிரிப்பு அவள் என்னையே அழைக்கும் சிரிப்பு என்னவோ நடக்கிறது நடப்பு ஏதோ சுகமாய் யாருக்கு இந்த கதை தெரியும் சாதிக்கு மட்டும் அது புரியும் பாலுக்குள் மோரும் கூட நாளுக்கு கால வந்தால் நடக்கும் அம்மாயி தங்க வயசு பொண்ணுக்கு இந்த வயசு கண்ணுக்கு 100 வயசு அவர் பொண்ணுக்கு 4 வயசு பொண்ணுக்கு 4 வயசு அந்த காவலரை பார்த்துதான் எல்லா வேலையும் ஆளை எப்படியோ போச்சு. வாங்க வாங்க வாங்க. என்ன இப்படி வந்தோம் தடுத்து என்ன யாரு நூறு எங்க இருந்து வரீங்க? நீங்களும் வந்தா நின்று இப்படி எங்க வந்தீங்க? ஆமா நீங்க யாரு? நீங்க யாரு? முடிஞ்சாயா முடிஞ்சா இவர் யாரு? அவரு கிராமத்து தலையாரி. தலையாரியா? அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. எப்பதே? இங்க இல்ல, எங்க ஊர்ல சொல்றேன். உங்க ஊர்லயா? ஆமா. நான் வந்த வேலை யாரையா உள்ள போகல வந்துருக்கீங்க? எதுக்கு முதல்ல நீங்க வந்தீங்க? என்னது உள்ள போயிருச்சு? வாழ்க்கையில எல்லாருக்கும் உள்ள போகத்தான் செய்யுங்க. நாளாக எல்லாரும் போகத்தான் செய்யும். அப்புறம் போக இந்த நாவாகப்பட்டது இருக்க முதல்ல குழந்தையா இருக்கும் போது உள்ள இருந்து பேச்சு லேசாத்தே வரும். அப்ப உள்ளதே இருக்கும். அதே மாதிரி வயதாக நாவாகப்பட்டது உள்ள போயிரு. மேலையும் போகும் கீழையும் போகும். போட்டோம் அது எப்படி போனா எப்படி? என்ன எங்க இடத்துக்குள்ள நீங்க உள்ள நுழையிறீங்களே, இது முதல் நியாயமா? உங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் நியாயம். ஐயா என்ன நுழைஞ்சிச்சு? பொழுதுனைக்கும் நுழைஞ்சிச்சுங்கிறிய. உருப்படி நுழைஞ்சிருச்சு. உருப்படியா? நல்ல உருப்படியா? அருமையான உருப்படி. கருங்குயில உருப்படியா வாத்தீங்களே? அந்த உருப்படி எங்க வாத்தீங்க? அந்த உருப்படி தானே அதோ தெரியுது பாருங்க. வெள்ளி மேல தெரியல சொன்னாலும் குருட்டு பையன் சொல்லுவீங்க. தெரியுது. ஆமா தெரியுது. அதோ தெரியுது பாருங்க. கீழே அடிவாரம் 3 குரங்கு பாத்திருக்கீங்களா? காதை ஒண்ணு பத்தி இருக்கான், பாய ஒண்ணு பத்தி இருக்கான், கண்ணை பத்தி இருக்கான். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாங்க? அப்ப என்ன சொல்லுவாங்க? நல்லத பார்க்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத. அப்புள்ள காலத்துல அதுக்கு ஒரு உதாரணமா வச்சிருந்தாங்க. ஆமா. இப்ப அப்படி இல்ல. நல்லதை பேசாத, நல்லதை கேட்காத, நல்லதை பார்க்காத. இப்ப 4வது ஒரு குரங்கு வந்திருக்கு. என்ன குரங்கு? 4வது ஒரு குரங்கு. என்ன குரங்கு? ஆத்தாடி இந்த குரங்க பார்த்தே ஒன்னாலும் இல்லையா? ஏயா ஒரு சின்ன பையன் இருக்கான்னு வைங்கள, அந்த பயலுக்கிட்ட இந்த கைபேசியை கொடுத்து ஒரு இந்த மது இருந்துறாரு பாருங்க, அவர்கிட்டயும் மதுவை வாங்கி கொடுத்தோம்னா 6 மாசத்துல இந்த மது சாப்பிடுறாருங்க. மது பிரியரு போதக்காரரு அவர் எப்பவும் போல இருப்பாரு. இந்த செல்ல நோண்டிக்கிட்டே இருக்கான் பாரு, அவன் கிறுக்கு பிடிச்சி அலைஞ்சு போவேன்.
அப்படிதான் ஆயிடுச்சு. ஆயிடுச்சுல? ஆயிடுச்சு. ஆமா, இப்ப விஷயம் கேக்குறீங்களா? நீங்க யாரு, எந்த ஊரு? நீங்க யாரு, ஏங்க, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? அடுத்தவங்க இடத்துக்குள்ள அத்துமீறி நுழையிறதே தப்பு. எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? தெரியாதுங்க. எங்க அப்பா தாங்க வாடி கருப்பேன். கருப்பேன், வாணி கருப்பேன், பெரிய முடிக்கார, சடை முடியுமா இருக்கான். ஆனா வாணி கருப்பு மகனா? ஆமா. ஆனா உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? டாஸ்மார்க்ல சுண்டல் விக்கிறவங்க. எங்க அப்பா எப்படிப்பட்ட ஆளு, அடிய முடியும், அடிய முடியும். தன்னுடைய அப்ப கருப்பனை காண முடியாதாலும் எத்தனையோ பேர் போயிட்டாங்க. மாப்பிள்ள நீங்க யாருங்க எனக்கு தெரியும். என்கிட்ட நீங்க விளையாடுறீங்க. எங்க ஆத்தா யாரு தெரியுமா? தெரியுமில, தொட்டுச்சு தொட்டுச்சு அம்மா. ஆனா எங்க அப்பா யாரு தெரியுமா? யாரு? அந்த நம்பிராஜே. உங்க அம்மா நங்கை மோகினி. உன் பேரு? வீரதேவே. மாப்பிள்ள எனக்கு தெரியும். மாப்பிள்ள நம்மளா சொந்த பந்த. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி வருது, லேசா வரணும். வருது, வந்துருச்சு. ரெண்டு பேரும் சீசன் முடிஞ்சு பாத்துக்கலாம். ஆனா இதுவரையில எல்லாரையும் மாப்பிள்ளைன்னு சொல்றது அதிகாரம் போட்டுக்கிட்டு சொல்லுவோம். இது உரிமை, இதுதான் உரிமை. நாங்கள் சொன்னது போல, ஏன்னா நன்றி உள்ளவர்களை என்னைக்கும் நன்றியை மறக்கூடாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் தான் உங்களுக்கு உண்மை. என்னை வளர்த்தது உங்க அப்பா, அது உங்களுக்கு தெரியாது. தெரியும் தெரியும். ஏன்னா உங்க அப்பாவும் ரவிக்கு அந்த பிரஸ்ல இருந்துகிட்டு யாருன்னே தெரியாதப்போ அப்படி இருக்கும் என்னை வளர்த்து விட்டாங்க. அப்ப குருண்டி கொடுத்தவருக்கு குருணி கொடுக்கணும். மறக்கவே கூடாது. பரவாயில்ல மாப்பிள்ள, இப்ப நான் மானெல்லாம் ஒண்ணும் தெரியல. தெரியும், நீங்க தங்கச்சி தான் சரி வந்திருக்கீங்க மாப்பிள்ள. இருந்தாலும் தங்கச்சி எங்க வீட்டு பிள்ளை. ஆமா, நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருது. நீங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உங்க அப்பா என்னடி செஞ்சா, ரெண்டு நகை போட்டு அனுப்புனா நடி, அது செஞ்சாங்க. எதை வேணாலும் பேசுங்க, அதெல்லாம் பேசிடாது. அதுக்கு முன்னாடி விஷயம் கேக்குறேன். ஓன் தங்கச்சி மட்டும் இருக்கா? வரட்டுங்க வரட்டுங்க, இருக்கு இருக்கு வரட்டுங்க. பப்பன் போடும்போது கூட இப்படி கட்டி பிடிச்சது. அது கூடத்து பட்டிக்குள்ள வந்து அவர் ஊர்லயே அவரை கட்டி பிடிக்கிறீங்க. சரியா இருக்க சொலட்டி போட்டு சாப்பிடுத பழத்தை மாங்களே வருமான கண்டில நீங்களே நம்ம ஆடுறத அப்பதே பாத்துட்டாங்க, பாத்துருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ராஜவாட்டா பாக்குறாங்க. ராஜவாட்டா வந்து நல்லா பாடுறாருப்பா தருமாப்புல. ஆனா நல்ல வேஷம் போட்டுருக்காருயா, வெளியே பார்க்க அப்படியே முருகன் மாதிரியே இருக்காருயா. பேர் வாங்கிட்டாரு, ஆடியாச்சு, பேசியாச்சு, மேக்கப்லயும் பேர் வாங்கியாச்சு. வேடுவர் போட்டு லேசா ஆடணும்ல, ஆடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னு கொஞ்சம் அவங்க பாக்கணும்ல. பம்பை உடுக்ககத்தி பரிவட்டம் பம்பை உடுக்ககத்தி பரிவட்டம்
பெரிய ஆட்டக்கார மயன். தெரியும். எங்க அப்பா வந்து சுடுகாட்டுலயே ஆடுனவரு. நான் விடுவேனா? நானும் பெரிய ஆட்டக்காரன் மயந்தேன். எங்க அப்பயும் தண்ணி போட்டுக்கிட்டாருங்க. இது யாருயா? உங்களுக்கு தான் தெரியுங்களா? எங்க அப்பனை பத்தி தான். வாடி பொட்டக்குள்ள வெளியே வாடி மொத்த மோகரித்த வாடி பொட்டக்குள்ள வெளியே வாடி மொத்த மோகரித்த குடும்பமே ஆடிடும். என் குடும்பமும் இங்க ஆடுது. உன் குடும்பம் ஆடு. யாரு மாப்பிள்ள? தங்கச்சி மாப்பிள்ள. தங்கச்சி மாமா. தங்கச்சி மாமா. அது என்ன போடுது? எங்க பிடிச்சது எனக்கு தெரியல. நாட்டுக்கு நாடு மட்டும் நம்ம ரெண்டும் ஜோடி மட்டும். நாட்டுக்கு நாடு மட்டும் வெறி பிடிச்சு போயிடுறான். எனக்குள்ள சூடாக்கால தெரியும். இந்த லூச வச்சு எப்படி சமாளிக்க? பேசாம கேரள பக்கம் அடிமாட்டு பண்ணலாம்னு இருக்கேன். என்ன மாறி செத்து போவோம். சமாளிக்க முடியாது. நீ சமாளிச்சிருக்க ஒரு பேசாம தட்டாங்குளத்துக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். அங்கதான் பாசமலர் அண்ணன் இருக்காரு. மாப்பிள எப்படியோ ஆசை தெரியாது போயிட்டு போதுவா. உள்ள நுழைஞ்சா ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். தங்கச்சி கூப்பிடுறேன். வரமா கத்திரிக்காய் தான் அப்படி கட்டி பிடிச்ச. வேலூர் வந்திருக்கார். அப்படியா? ஓடி வந்த மான் உள்ளே புகுந்து விட்டது என்று அவருடைய வாதம். அவருடைய முன்வாதம் இதான் சொல்ல வேண்டியது. பிடிவாதம் பண்றாருமா. நீ தான் சொல்ல வேண்டியதுன்னு வானம் இல்லைன்னு அம்மா எவ்வளவு சொன்னாலும் இந்த வேடுவர் வந்து மானை பிடிக்காம போக மாட்டேன். அப்படியா? விற்கலாப்பா. அப்புறம் சொன்னீங்க வாங்க வேடுவரே, நீங்க கேட்கறதுல நியாயம் தான். நான் இங்க வந்து சும்மா பாதுகாவல் தான். ஒரு ஆம்பளை சொல்லலாமா? புரியலம்மா.
எனக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? என் தங்கச்சி கிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பை படிச்சிருக்கிறப்பா. நீ தலைவிங்கும் போது அவன் என்ன தானே பெருமை. அப்ப வேலுவட்ட சொன்னேன், தலைவின்னு என் தங்கச்சி இருக்கு, வேணும்னா என் தங்கச்சியை கூப்பிடுறேன், அதுகிட்ட வேணுமா நீங்க கேட்டு பாருங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டியா? சரி, அப்ப நான் சொல்ல போயிட்டு வரா. வேலுவரு நம்ம இடத்தை சேர்ந்தவர். சரி, ரெண்டு பேரும் அவர்கிட்ட சொல்லிட்டு நீங்க தங்கச்சி பத்தி சொல்லிட்டு கிளம்பு. ஏய், இவளுக்கு என்ன அங்கே வேலை? அது அப்படிதான் மாடு அனுப்பிடுத்து தெரியுது. முன்ன பின்ன தெரியாதா கிட்ட வழுக்க காய வச்சு 4 இழுத்து இழுத்தோம்னு சரியா முதல்ல இழுத்து முதல்ல எவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆவி இருக்கிறவங்க அண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, வேற என்ன நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இவளை கொண்டு போ, இங்க வா, இவளை கொண்டு போ முதல்ல, அது கொண்டு போய் தூக்கி போடுங்க. ஏனே செய்யும் போது காத்து முன்னாடி நேற்று குட்டி போன மாதிரி நீயே குடி. அந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு போச்சுன்னு கவனிக்காம நீ பாருங்க, அந்த பிள்ளை தொப்பையை தூக்கி செய்ய சொல்லுங்க. அருமையான அண்ணன் தான் அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு தங்கச்சி அப்படி, உங்களுக்கு அண்ணன் அப்படி. ஒரு குடும்பம் தானே, ஒரே ஒரே குட்டைகளை உருண மாட்டாங்க. நோக்கம் ஏதோ ஒரு மறைக்கிறதாக அண்ணனும் தொழில் முயற்சியாக தாங்கள் என்னிடம் மாற்று சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொண்டால் இன்னும் ஒரு வேலை செய்ய முயற்சிக்கிறேன். கூறுகள் வீரரே, தமக்குழுந்து வேணும் தலைமையாரே, அடியனுடைய பணிவார வணக்கம். ஏனால் இனத்தாலும் மொழியாலும் ஜாதியாலும் உங்களை சார்ந்தவன் நான். என்னுடைய இருப்பிடமோ வெள்ளிமலை. என்னுடைய தந்தையின் பேரு வாணிக்கரப்பன், என் தாயின் பேரு அழகு பிள்ளை. அழகுக்கே எங்க அம்மா தான் தெரியாது, இந்த உலக அழகினா எங்க அம்மா தான். நான் வேட்டையாடுவதை தொழிலாக கொண்டவன். காலையில் எழுந்து கதிரவனை செய்து காலை கண்ணி முடித்து விட்டு அம்பை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு மலையின் உச்சியிலிருந்து கீழே இறங்கினேன். அப்படி இறங்குகின்ற நேரத்தில் மலையின் அடிவாரத்தில் மான்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தது. அதுல ஒரே ஒரு மான் மட்டும் என்ன பார்த்தவாறு அப்புறம் அப்படி இருக்குங்களா? எப்பவுமே நமக்கு எப்பவுமே பொருத்தமான மாடு ஓடிச்சே பழக்கம். அப்படி பார்க்கின்ற நேரத்தில் மானை பிடிக்க அப்படி போகின்ற நேரத்தில் என்னை பார்த்த உடனே மான்கள் எல்லாம் அரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அதுல ஒரே ஒரு மான் மட்டும் என்னை பார்த்தவாறு போய்கிறது. போகின்ற நேரத்தில் மான் வேகமோ மனவேகம் என்று சொல்வார்கள். மானை பிடிக்கலாம் என்று அருகாமையில் நெருங்கினேன். அப்படி நெருங்கின்ற நேரத்தில் கெட்டி பிடிக்கிற நேரத்தில் உங்க அண்ணன் கட்டிக்காரர் தடுத்து நிறுத்தி விட்டார். ஏன்னா ஜாதி அபிமானம் சன்னியாசி கொண்டு வருகிறார்கள். இனத்திலே ஒரு மாட்டுக்கு கொம்படிந்தால் அது குளத்துக்கே எழுமென்றவர்கள். ஏனால் சனத்தோட போனாலும் இனத்தோட போகணும் சொல்வார்கள். ஆகையினாலே உங்களுடைய காவலை மதித்து உங்களில் ஒருவனாக உங்களிடம் கேட்டு மானை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிடித்து தருவீங்க என்னோடு பண்போடும் பாசத்தோடும் என்னுடைய மானுடைய அங்க அடையாளம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய வல்லமை எப்படி என்று என்னுடைய மானின் சிறப்பை சொல்லுகிறேன். அதுக்கு சிந்தனாக மானை நீங்கள் பிடித்து கொடுத்தால் நன்றி உள்ளவனாக இருப்பேன். மானை பிடித்துக்க என்று சொன்னால் மிக மிக நன்றி உள்ளவனாக இருப்பேன். எப்படி சொல்றேன் என்றால்
அவள் சொன்னாள். கண்ணால் பார்த்ததுமே காதால் கேட்டதுமே தீர் விசாரிப்பதே மீறி கவலைங்க என்ன. ரெண்டாவது காவல தோழி பெண்ணு, மூணாவது காவல நான் இருக்கேன், உங்களுக்கு ஒரு கவலை மீறி உங்க மாணவப்பட்டது உள்ளே நுழைந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. உங்க மாணவங்க வரல, ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் நம்ம எனக்கு வரு சொன்னா கேட்டுக்குவீங்க அப்படின்னு நம்பிக்கையில மாணவங்க வரல. வேற எங்காவது உங்க மாணவப்பட்டதை போய் தேடி பார்ப்பது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்னுடைய காவல் வீணாகி கொண்டே இருக்கிறது. என்னுடைய காவலுக்கு இடையூறு இல்லாமல் வேற எங்காவது சென்று மானை தேடி பார்ப்பது நல்லது. சரிங்களா? வழியே கொண்டா எடு. அதை உடையவனை கேட்டா குடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறவங்க நாங்க கிடையாது, தேவையில்லாத விஷயம் அப்படின்ற பொழுதுல உங்க மான் இங்கதான் இருக்கு, அது இருந்தாக்க இந்தாங்க வீடு உங்க மான் இங்கதான் இருக்கு அப்படின்னு பிடிச்சு கொடுத்து அங்க வழி அனுப்பி வச்சிருவோம். மானுங்க இல்ல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம வேற எங்காவது போய் கேடலாமே. மானு இல்லைன்னா நான் இங்க இல்லைங்க. மான இங்க பாத்தீங்க, மான இங்க பாத்தீங்க, எங்க விட்டீங்க? உள்ள விட்டுங்க. ஏன் பிடிக்க முடியலையா? இல்லங்க, பிடிச்சிரு. தெம்பு இல்லையா? யாருக்கு திறமை இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, தெம்பு இல்லாம திறமை இல்லாதவன் இந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாம் இருக்காதான் இங்க வர முடியும். எல்லாம் இருக்காதான் வர முடியும். தெம்பு இல்லாதவர், தைரியம் இல்லாதவர் மான பார்த்த இடத்துல வேறு வரி மான பார்த்த இடத்துல பட்டுன்னு பிடிச்சிருக்கேன், பிடிக்க முடியல. ஒரு பெண்ணுகிட்ட வந்து என்னுடைய தயவான மான உள்ள போச்சு இங்கதான் இருக்குன்னு பேசிக்கிறீங்க. தேவையில்லாத பேச்சு. இல்லாத பொருளை இருக்குன்னு சொன்னா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இதே பெண்ணா இருக்க கண்டுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆண்மானா இருந்தா போயா தெரிஞ்சுக்கலாம். போயா அந்த பக்கம் என் மான உள்ள போனது உண்மை, சத்தியம் பண்ற. நீங்க வேணா ஒரு விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம்? இப்ப மானு நீங்க வரலன்றீங்கல்ல, நான் மானு வந்துச்சுன்னு சத்தியம் பண்றேன். எதுல சத்தியம் பண்ண? பால்ல சத்தியம் பண்ணவா? எந்த பால்ல? இல்லம்மா, பால் சத்தியம் பண்ணுவா எங்க ஊர பக்கம். ஒரு விஷயம் என்ன சொன்னாங்க, நீங்க பால்ல சத்தியம் பண்ணிடுவான். அப்படி பால்ல சத்தியம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வெத்தலையை காமிங்க. இல்ல இல்ல, வெத்தலையெல்லாம் இல்ல. என்னங்க காஞ்சி போச்சு? இல்ல, வெத்தலையில அடிச்சு சத்தியம் பண்ணவா? காஞ்சி போச்சு. ஏமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம இப்ப நல்ல வெத்தலையை விட காஞ்ச வெத்தலைக்கு தான் நிறைய பேர். ஆனா எதுக்கு எடுத்தாலும் விட மாட்டாரு குழப்பம். மோசமானதா இருக்காரு. அப்படியே வெத்தலையும் இல்ல பாருங்க. எதுல சத்தியம் பண்ணாலும் உங்க பருப்புல இங்க வேகாது. சும்மா மானு இருக்கு மானு இருக்கு வெற்றித்தனமா பேசாதே, எனக்கு பிடிக்காதே. பயங்கரமான கோபக்காரி பருப்பு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்படியாது இந்த தொடைய தூக்குறது மாப்பிள ஏங்க ஏப்பா வெளியே வராத முதல்ல பேசாம. ஒரு பெண்மகளுக்கு அழகு முதல்ல இந்த காலை தூக்கி அப்படின்றத வச்சுக்க கூடாது. இந்த தொடையில துரியவனுக்கு சாவே இருந்துச்சு. நீங்க தொடைய தூக்கி அடிச்சுன்னு வைங்க, ஏன் மாதிரியாவது கடையை வச்சு இடையில அடிச்சு விட்டு போயிருவேன். அடையப்ப இடையில அடிச்சுட்டாலும் அப்படிதான் இருக்கேன். நானா எத்தனை ஆளை பார்த்தாரு தெரியும். ரொம்ப பையன் கொடுத்துரு போந்துக்கிட்டு. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பொம்பளை எப்படி இருக்கணும் எனக்கு தெரியும். பொம்பளை இங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், காட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், நான் மாம மச்சனை பார்த்தா எப்படி இருக்க பேசணும், மத்தவங்க பார்த்தா எப்படி பேசணும் அப்படின்னு எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். சும்மா அப்படி பேசாதான் இப்படி பேச சட்டப்படாதீங்க. இடம் என்னுடைய இடம். என் தயவுல நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நான் சொல்றதா கேட்கணும். இல்லை கொண்டு வந்து ஏதாச்சும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்னைய பார்த்த உடனே ஆமா சாமி தான் போறேன். ஏன் ஆமா சாமி போனேன்? ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, அச்ச சட்டமான்றேன். எத்தனை நாளே பார்த்திருக்கோம்னு. நம்ம முன்ன வந்தவர்களையும் பார்த்திருப்பீங்க, இனிமே வரப்போறவங்களையும் பார்த்திருப்பீங்க. என்னைய நீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன பெரிய ஆளு? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏங்க நான் பெரிய ஆள் தெரியலையா? என்ன தெரியும்? தெரியலையா? தள்ளுங்க முதல்ல, தள்ளுங்க. ஒரு ஆம்பளைக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஏதாவது இருக்கணும். ஒண்ணுமே இல்ல. என்ன சொல்றது? அது இருக்க கண்டுதான் கட்டுப்பாடோட இங்க நின்றுட்டு இருக்கேன். ஏற்கனவே வேட்டைக்கு வரீங்களா? போயிருக்கீங்களா வேட்டைக்கு? என்ன ஏதாவது முடிச்சிருக்கீங்களா? இப்படி ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்லையா? கேயா அலைஸ் அதை கேளியா? என்ன ஒண்ணும் இல்லைன்றது? ஆமா, இந்த வள்ளி பொண்ணு ஏற்கனவே எதையும் பிடிச்சியாண்டது. ஏற்கனவே ஒரு மான வீட்டுல வச்சிருக்கேன். எனக்கு ஒத்தையா இருந்தே எப்பவுமே பிடிக்காது. எனக்கு எப்போ இருந்தது எங்க புதிய அதுதான் பாக்கணும். உங்க மையற்கனை மாடு பிடிச்சிருக்கேன்னு சொல்றீங்களா? அது ஒண்ணுதான் இருக்கு, பேசாம இருக்க வேண்டியது. ஏன் ஒண்ணு இருந்தா நல்லா இருக்காதுங்க. நாம் அப்படின்னு சொல்லுங்களேன். எப்படி நாம் அப்படின்னு சொல்லுங்க. ஓ நாம் அப்படின்னா எல்லாத்தையும் குறிக்கும். நான் அப்படின்னா குறிக்குமா? தனித்தன்மை. என்னைக்குமே கூடி வாழ்ந்தா நாமாக இருக்க விரும்பிய நானாக இருக்க விரும்பல. அதுக்கு நானா நீங்க எல்லாம் கிடைக்கிறீங்க. உண்மையிலே சொல்றீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு கோபமே வர மாட்டேங்குது.
ஆனா இப்படி ஒரு ஆம்பளையா எம்புட்டு பெரிய கோபக்காரன் நான் தெரியுமா? என்னைய பார்த்தா எப்ப மனு போடுறானோ என்ன பண்ண போறானோ எம்புட்டு கோபக்காரன். ஆனா அதே சொன்னேன் உங்க முகத்தை பார்த்த உடனே ஆனா இப்படிதான் கட்டணும் கோவமே போடக்கூடாது. ஆமா அப்பதான் நம்ம சொல்றது பூரா கேட்கணும். கட்டணும் அப்படி கட்டணும் இல்லைன்னா கட்டவே கூடாது. ஒரு விஷயம் எப்படி நல்லா இருக்காரு பத்தியில நீங்க கோவப்படும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆத்தாடி கோவப்படும் போதா தேன் சாப்பிட்டது போல இருக்கியா? ஏன் கேட்டேன் ரோசமே இல்லையா? ரோசம் எதுக்கு? ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன? மலுமட்ட பயலுக்கு பொண்ணு கொடு, ரோஷக்காரனுக்கு பணத்தை கொடுங்க. நீங்க எந்த இதுல? நான் வந்து மலுமட்ட பயல். மலுமட்டை. ஆமா. சரி நான் தான் கேட்கிறேன். மலுமட்டைன்னு எப்ப பார்த்தாலும் ஒரு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு பெண்ணுகிட்ட மலுமட்டையாவே போறதுனாக்க என்ன ஆம்பளை காரியம் பெருசா என்ன பிடிக்காது. காரியம் பெருசா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. காரியம் பெருசா ஆம்பளை சுருள் ரோசத்தோட இருக்கணும். செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஆன புடிச்சு செய்வாங்க. மைக் இங்க இருக்கு. ஏன்னா காரியம் பெருசா வீரியம் பெருசா? என்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையோ? இல்லம்மா. அது இப்படியா? எப்படி? என்ன முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? ஏமா முன்னும் பார்த்திருக்கேன் பின்னும் ஒரு பார்த்திருக்கேன். பெண்ணு எவ்வளவு அழகா அடக்கொடக்கமா அமைதியான முறையில நின்ற இடத்துலயே எவ்வளவு அழகா பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு கட்டுப்பாடு இல்லாம உண்மையை சொல்றீங்க. உங்க அழகு இப்படி நீங்க வாங்க, அப்பவே உங்களுடைய அழகு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நடைமுறை, உங்களுடைய ஒழுக்கம், உங்க ஒழுக்கத்துல என் ஒழுக்கத்தை பார்த்து எங்க அப்பாட்ட கேளுங்க. ஆமா இவர்தானே உங்க அப்பா? நான் எப்படிப்பட்ட பெண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு? ஆமா மாமாவா? நான் இது வரைக்கும் நான் எந்த ஆம்பளையும் நிமிந்து கூட பார்த்தது கிடையாது. நான் ரொம்ப கூச்ச சுபாவம். நீங்க தானே? நான் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சத்தம் போட்டு ஒரு வார்த்தை பேசியிருப்பேனா? அத்திருந்து நடந்திருப்பேனா? அதை காட்டி குற்றால நான் கால் நீங்க எப்படி ஓயாம எந்த ஆம்பளை பார்த்தேன் என்ன புண்டு அப்ப அவர் அண்ணன் இப்படி கேட்டா நீ ஆம்பளை பார்த்தா கேட்டா அப்ப சூர்யா என்ன எந்த ஆம்பளை பார்த்தது இருக்கிறேன் நான் இன்னும் பேண்ட் கூட மாட்டேன். என்ன பேர்? தங்கமே நீ தூங்கல. எங்க அண்ணனை தவிர எந்த ஆம்பளையும் பார்க்க வேண்டாம். உங்க அண்ணன் 9ஆ? அண்ணனுக்கு ரோஸ் வந்துடுறேன் பாத்துருங்க. ஏயா அண்ணே இதுதான் திருப்பத்தூர்ல உங்களுக்கு காய் எங்க அண்ணனை தவிர ஏன்னா வந்த மானை மறைத்து வைத்து வீணாக வம்பு எங்க பேச அண்ணனை தவிர வெளியே உள்ள ஆம்பளைலாம் அங்க பார்த்தது கிடையாது. பாதுகாப்பா என்னை அப்படிலாம் அதனால ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன்னு. ஊம ஊருக்கு எடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுன்னு சொல்லுவாங்க. இந்த வளவளன்னு பேசுற பொம்பளை இருக்கா பாருங்க, அந்த பொம்பளையில கூட அந்த பெண்களை கூட நம்பிடலாம். ஆனா ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்காங்க பாரு, நல்லா இருக்கு. கொள்ள பேரை சாட்சி போடுவாங்க. எனக்கு தெரியாத நாங்கெல்லாம் எம்புட்டு நாங்களும் தான் எம்புட்டு, நீங்க மட்டுமா எம்புட்டு? இந்த சவுடாலு வேற எவனாவது வருவான். அந்த ஆளு கிட்ட நீங்க சொல்லிக்கங்க. என்கிட்ட வந்து சவுடாலாம் பேசக்கூடாது. மான கொடுத்தால் நல்லபடியா நடக்கும். 10 மணி வரை கத்துனாலே உங்க பருப்பு இங்க வேகாது, மானெல்லாம் இங்க தரமாட்டேன், மானுங்க இல்ல, சும்மா வெறுங்கைக்கு போன சொல்லுபடி கேளுங்க பேசாம. ஆம்பளையா லட்சணமா முதல்ல பெண்ணு சொல்றது கேளுங்க, அப்பதான் நல்லா இருக்கேன். பொம்பளை பொய் சொல்ல மாட்டான். பொம்பளை பொய் சொல்ல மாட்டான். எங்க உங்க துணியை போட்டு தானுங்க பாப்போம். என்ன துணியை போட்டு? ஆமா இவர் எங்கேயா பிடிச்சு இந்த ஒரு தானோ துணியை போட்டு தன்ற சொல்லிட்டு என்ன கணக்கு? இவங்க ஊரு கணக்கா? ஒரு நாட்டு நடுமுல கிராமத்துல ஒரு விஷயம் நடக்குன்னு வைக்கல. ஒரு விஷயத்த சொல்றேன், ஒரு விஷயம் சொல்றியா? இவ்வளவு மாதிரி களவாணி எவளுமே கிடையாது. களவாணி சொல்லலங்க, அவ மாதிரி களவாணி எவளுமே கிடையாது. சரி, அவ ஊர்ல திருவிழா நடக்கும்போது என்ன நடந்து போகுதுன்னா, பக்கத்து வீட்டுக்காரியை வந்து திருவிழாவுக்கு போகாம வீட்டுல படுத்துட்டான். பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணா திருவிழாவுக்கு போயிட்டான். திருவிழாவுக்கு போனது பார்த்து இந்த வீட்டுல இருந்தவா இந்த களவாணி சிரிக்கி அவ வீட்டு கோழியை புடிச்சு அடிச்சு குழம்பு வச்சு கொதிக்குது. அந்த களவாணி சிரிக்கி இவ என்ன பண்ணிட்டா, வடக்குன்னு ஒரே ஒரு எலும்பை எடுத்து அந்த பக்கம் அங்க விட்டான். நான் சொல்லுவேன்ல, அந்த களவாணி சிரிக்கி அப்படி தூக்கி எரிஞ்ச உடனே என்ன நடக்க தெரியுமில? 2.5 கிலோ இருக்குமா? அப்ப காலையில வந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்காரி வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்து சொல்லிட்டா, ஆகா என் கோழிய காணா, சண்டாளி களவாணி சிரிக்கி இவதான் முடிச்சிருக்கணும். ஊர்ல சொல்லுங்க, ஊர்ல இருந்த களவாணி இவதான் அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டிட்டா. பஞ்சாயத்தை கூட்டின உடனே
அப்ப இவ சத்தியம் பண்றான். எப்படி சத்தியம் பண்றான்? கோழி குழம்பு வச்சவன் குழம்பு வச்சு சத்தியம் பண்றான். இவ சக்காலத்தி சொல்றா, இவ கோழியை நான் பிடிச்சேன். நான் வெத்தலையில சத்தியம் பண்ணவா இல்ல பாலில சத்தியம் பண்ணவா பண்றேன் இல்ல துணியை போட்டு தாண்டவா. அதுவும் பழைய துணி தானியா, புது துணியை போட்டு தாண்ட மாட்டாங்க. புது துணி யாருக்கு போடுவாங்கன்னா அது வேற இடத்துக்கு போடுவாங்க. இல்ல துணியை போட்டு தாண்டவா. சத்தியமா நான் சொல்றேன், தொட்டிச்சமே சத்தியமா சக்காலத்தில் கோழியில நான் ஒத்த எலும்ப கூட தின்னல. ஒத்த எலும்ப தின்னல. எப்படி சத்தியம் பண்றா? கொதிக்கும் போது ஒரு எலும்ப தூக்கி எரிஞ்சு விட்டான். எரிஞ்சு சொல்றா, சத்தியமா ஒத்த எலும்ப நான் தின்னல. நம்மளுக்கு கேட்காது. அப்படி அந்த மாதிரி சாண்டு திண்டாடி இருக்குமே. களவான்றவன் ஜாமியத்தையும் சொல்றேன், நம்மளும் ஜாமியத்தையும் சொல்றேன். ஆனா என்னுடைய மானு குட்டி மட்டும் போட்டுச்சுன்னு வைக்கல, அப்படி விட்டு குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரி மாட்டிக்கிட்டா, குள்ளநரி மாட்டிக்கிட்டா, இந்த செவ்வரிக்கு சொந்தம். பட்டுப்பட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா, பார்க்க போனா, நீதிப்படி பார்க்க போனா, நீதிப்படி பார்க்க போனா, நாலுபடி பார்க்க போனா, இந்த குட்டி, இந்த கருத்த குட்டி, இந்த குட்டியா கருத்த குட்டியா? எனக்கு கருப்பு ரொம்ப பிடிக்கும். யார் கருப்பு? எனக்கு கருப்பு ரொம்ப யார் கருப்பு? கருப்பு தாய் எனக்கு பிடிச்ச கருப்பா? அதே சொல்லுங்க, நீ எப்படி சொல்லு. ஏமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நல்ல செவத்த ஆளா இருப்பாரு, அவர் மேல ஒரே ஒரு புள்ளி கருப்பா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு இன்னைக்கு மச்ச விழுந்திருக்கியா, யோகமியா மச்ச விழுந்திருக்கியா அப்படின்னு சொல்றோம். அதே செவத்தாள் மேல கொஞ்சம் லேசா வெள்ளையா இருக்கட்டும், என்ன சொல்லுவான்? வெங்குட்ட விழுந்துருச்சு. அப்ப அந்த மனுஷனை தள்ளி என்னைக்குமே கருப்பு தான் உறுப்பு. என்னம்மா 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 என்னைய யோசிக்கிறார், என்னமோ பேசி பார்க்கிறார். என்னம்மா என்னைய யோசிக்கிறேன், என்னம்மா என்னம்மா என்னம்மா
அடையாளம் தெரியாம யாருமே வர முடியாது. எந்த சாமானுக்கு கூட இருக்கு. ஏன்னா, எந்த ஒரு பொருளுக்கும் அடையாளம் இல்லாமல் போக முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்ப என்னுடைய மானுடைய அங்க அடையாளங்கள், அதனுடைய லட்சணங்களை நான் இப்ப சொல்றேன். நான் சொல்லி முடிச்ச உடனே தானே மான தர்றேன்னு வர போறீங்க. மறுபெயரு பெண்ணு அர்த்தம். யாரே பொண்ணே தான் தேடி வந்தேன். அவர் போயிட்டாரு, அதோட விட்டுரு. நீ அண்ணேன்னு கூப்பிட்டீங்கன்னா அந்த நான் வேற யாரும் இல்ல, உங்க ஐட்டம் கண்ணு போகாதடி காலங்காத்தால
நிம்மதியா தூங்க விடியா? அவர் இருக்காருல்ல, என்னது? அவர் என்னதான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. அப்படி தூங்கலாமா போய்? அழகா பிறந்தது உன் குற்றம், சரியா? கேக்கு கடைன்னா என்னப்பா சொல்ற? உங்களுக்குலாம் வராம திருப்பணத்துல இறங்கி இப்படி போயிருவேன். நான் அவங்க கூட தான் டிராவல் பண்ணணும். சாமியை கும்பிடு. வேடனாக வந்தவன் நானே, வேடனாக வந்தவன் நானே. இன்று உன்னை ஆட்கொள்வதற்காக எனக்கு ஒரு வரம் வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? உலகில் உள்ள அனைவரும் இளையவராக என்னை முதலில் வைத்து வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் என்று இருக்கும் வரம் தர வேண்டும் முருகா. வர கேக்குறது எப்படி கேக்குறேன்? சமயக்கார சுப்பிரமணியன் கேக்குறேன். தரத்தில் இரண்டாம் தரமாக எனக்கு இருந்தாலும், இது தரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும், தரத்தில் உனக்கு முதல் தரமாக இன்று முதல் நாட்டு மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வானை என்றே அழைக்க வேண்டும். அப்படி நாடு செழிக்க வரும் நாடகத்தை இதுவரையில் அமைதிகாற்று கண்டு ரசித்த அன்பு கிராமத்தார்களுக்கும், தூங்கியும் தூங்காமலும் நாடகத்தை கண்டுகளித்த அன்பு தாய்மார்களுக்கும், வீட்டுக்கு போலாமா போவோமா யோசிக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், சோத்தை ஆக்குவோமா சோத்தை ஆக்காம பேசாம படுப்போமா, இல்லை வீட்டுக்காருக்கு பழைய கஞ்சியை ஊற்றி வேலைக்கு அனுப்புவோமா என்று யோசிக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், குழம்புல மசால் பொடியை போடுவோமா இல்லை போடாம குழம்பு வைப்போமான்னு யோசிக்கிற தாய்மார்களுக்கும், மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளியல் ஒளி அமைத்த எங்களது பவானி ஆடியோ சம்பளத்திற்கு மற்றும் இங்கே வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் பாசமிகு எனது அன்புமாமா ஐயனார் அன்புமாமா ஐயனார் யூடியூப் சேனல் அன்புமாமா அவர்களுக்கும், எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் பாசமிகு அன்புமாமா இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை ராஜ நடிகர் PA தர்மா என்ற தர்மலிங்கம் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். சண்டை போடாம வரிசையா போன வீட்டுக்கு அன்னதானம் வேற நடக்க போதான். அப்பனா யார் வீட்டுல சோத்தாக்காதீங்க. அதே